என்ன நண்பா, சௌக்கியம் தானே? சௌக்கியம் தான். ஓகே. ம் பவர் ஷேரிங் பார்க்கலாம் சரிங்களா? பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதில் பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெசன் பவர் ஷேரிங்கை பார்க்கலாம் சரிங்களா? வாங்க பார்ட் 1. இப்போது பவர் ஷேரிங்னா என்னென்னு நமக்கே தெரியும்ல. இந்த பவரை வந்து நம்ம கிட்ட இருக்கிற பவர் வந்து ஷேர் பண்ணி கொடுக்குறோம். அது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், அவ்வளோதான். பவர் ஷேரிங்னா ஒன்றுமே இல்லை. அந்த ஐடியா உங்களுக்கு கிடச்சிச்சின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம புக்கில் வந்து பெல்ஜியம், ஸ்ரீலங்கா அப்படின்ற 2 கண்ட்ரியை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன நடந்தது, பவர் ஷேரிங் நடந்ததா இல்லையா, பவர் ஷேரிங்கால் என்ன அவங்க நன்மைகள் அடைஞ்சாங்க, பவர் ஷேரிங் இல்லாதனால என்ன அவங்க டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் சரிங்களா? இப்போது பெல்ஜியம் அப்படின்ற அந்த கண்ட்ரியை பற்றி பவர் ஷேரிங் எப்படி நடந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்ரீலங்கா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா? பெல்ஜியம் பார்ப்போமா? பெல்ஜியம் இஸ் அ ஸ்மால் கண்ட்ரி இன் யூரோப் சரிங்களா? பெல்ஜியம் வந்து யூரோப்பில் இருக்கிற ஒரு ஸ்மால் கண்ட்ரி, நம்ம நாட்டில் ஹரியானா மாதிரி சரிங்களா? அடுத்தது அதோட கேபிட்டல் வந்து பிரசல். கேபிட்டல் வந்து பிரசல். இட்ஸ் நெய்பரிங் கண்ட்ரி வாஸ் நெதர்லாண்ட், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி. அவங்களோட பக்கத்து நாட்டுக்காரங்களாம் யார்? நெதர்லாண்ட், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி சரிங்களா? அப்புறம் இன் பெல்ஜியம் பீப்புள் ஸ்பீக் மெயின்லி 3 லாங்குவேஜஸ். பீப்புள் வந்து 3 லாங்குவேஜஸ் மேக்ஸிமம் பேசுவாங்களாம் சரிங்களா? என்னென்ன? டச், ஃப்ரெஞ்ச், ஜெர்மன். டச் வந்து எத்தனை பர்சன்டேஜ்? 59% சரிங்களா? ஃப்ரெஞ்சு 40%, ஜெர்மனி 1%. இதுலேருந்தே தெரியும் யார் மெஜாரிட்டி. டச்சு தான் மெஜாரிட்டி, ஃப்ரெஞ்சு மைனாரிட்டி சரிங்களா? ஜெர்மன் அதோட கம்மி. இப்போது யாருக்கும் சண்டை அவ்வளோக்கா நடக்கும், டச்சுக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் தான் நடக்கும். ஆனால் எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் சரிங்களா? டச் பீப்புள் லிவ்ஸ் இன் ஃப்ளெமிஷ் ரீஜன். டச் எங்கே வாழ்கிறாங்க, அந்த பீப்புளெலாம் எங்கே வாழ்கிறாங்க? ஃப்ளெமிஷ் ரீஜன் அப்படின்ற ஒரு இடத்துல வாழ்கிறாங்க. ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து வெல்லோனியா ரீஜன் அப்படின்ற ஒரு ரீஜனில் இருக்காங்க சரிங்களா? இப்போது நம்ம எது மெஜாரிட்டின்னு தெரியும் நமக்கு? மெஜாரிட்டி வந்து டச் தான் தெரியும், ஃப்ரெஞ்சு வந்து மைனாரிட்டின்னு தெரியும். ஆனால் கேபிட்டல் வைஸில் பார்க்கும் போது, இப்போ பிரசலில் அங்கே இருக்கிறவங்கள பார்க்கும் போது, பிரசல் தானே கேபிட்டல், அங்கே இருக்கிறத பார்க்கும் போது யார் மெஜாரிட்டி? ஃப்ரெஞ்சு தான் மெஜாரிட்டி. ஏன்னா 80% ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் அங்கே இருக்காங்க, 20% டச் ஸ்பீக்கிங் அங்கே இருக்காங்க. இப்போது தமிழ்நாட்டில் ஒரு வேரியாகவும், இப்போ சென்னை தான் நம்ம கேபிட்டல், அதில் ஒரு வேரியாகும். அது மாதிரி தான் பெல்ஜியமில் ஒன்று வேரியாகும், அதோட கேபிட்டலான பிரசலில் வேரியாகும். வேரினா என்ன டிஃப்ரென்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நமக்கு அடுத்த பாயிண்டில் சொல்லுவாங்க பாருங்கள். அடுத்தது ரீசன் ஃபார் டென்ஷன் இன் பெல்ஜியம். எப்படி, எதனால் டென்ஷன் ஆச்சு, எதனால் கோவம் வந்துச்சு, எதனால் போராட்டம்லாம் ஆரம்பிக்குதுன்னு பார்ப்போம் பாருங்கள். ஃப்ரெஞ்ச் கம்யூனிட்டி வாஸ் ரிச். ஃப்ரெஞ்சு வந்து தான் ரிச். தே ஆர் மைனாரிட்டி இன் ஹோல் கண்ட்ரி. அவங்க வந்து கண்ட்ரி வைஸில் பார்க்கும்போது மைனாரிட்டி, பட் மெஜாரிட்டி இன் கேபிட்டல். நமக்கு கேபிட்டல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவனுங்க கண்ட்ரி வைஸில் மெஜாரிட்டியாக இருக்காங்களா மைனாரிட்டியாக இருக்காங்கலாம் பார்க்க தேவை. இப்போது கேபிட்டல் வைஸில் அவனுங்க தான் மெஜாரிட்டி சரிங்களா? இப்போது டச் கம்யூனிட்டி வாஸ் புவர். தே ஆர் மெஜாரிட்டி இன் ஹோல் கண்ட்ரி. அவனுங்க வந்து மெஜாரிட்டி ஹோல் கண்ட்ரியில் மெஜாரிட்டியாக இருக்காங்க, பட் மைனாரிட்டி இன் கேபிட்டல் சரிங்களா? புரிஞ்சுதா? இதில் யார் ரிச்சு? ஃப்ரெஞ்சு ரிச்சு. இப்போது ஹோல் கண்ட்ரி வைஸ் பார்க்கும் போது யார் மெஜாரிட்டி? டச்சு தான் மெஜாரிட்டி, மைனாரிட்டி வந்து ஃப்ரெஞ்சு. இப்போது கேபிட்டல் வைஸில் பார்க்கும்போது மைனாரிட்டி யார்? டச்சு சரிங்களா? கேபிட்டல் வைஸில் மெஜாரிட்டி ஃப்ரெஞ்சு. புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்தது அக்காமடேஷன் இன் பெல்ஜியம். அக்காமடேஷன்னா ஸ்டெப் டேக்கன் இன் பெல்ஜியம். என்ன ஸ்டெப்பு அப்படின்றது தான் பார்ப்போம் சரிங்களா? இப்போது மைனாரிட்டி மெஜாரிட்டிலாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. கேபிட்டல் வைஸில் யார் மெஜாரிட்டி மைனாரிட்டி தெரிஞ்சிருச்சு. கண்ட்ரி வைஸில் யார் மெஜாரிட்டி மைனாரிட்டி அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அடுத்தது between 1970 to 1993 they amended their constitution for 4 times because of public goodness and unification of peoples. இவங்க வந்து அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, மக்களுக்கு இடையில எந்த சண்டையும் வரக்கூடாது, மக்கள் நலனுக்காக 1970 to 1993 இத்தனை வருஷத்தில் அவங்களோட கான்ஸ்டியூஷனை 4 டைம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அல்டர்னேட் பண்ணியிருக்காங்களாம். இந்த ரூல் போட்டால் நல்லாயிருக்கும், இந்த ரூல் போட்டால் நல்லாயிருக்கும், பீப்புள் நலனுக்காக அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா? அடுத்தது யூனிஃபிகேஷன் ஆஃப் பீப்புள்ஸ். மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் சரிங்களா? கான்ஸ்டியூஷன் டோல் தட் நம்பர் ஆஃப் ஃப்ரெஞ்ச் அண்ட் டச் ஸ்பீக்கிங் மினிஸ்டர்ஸ் ஷால் பி ஈக்குவல் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட். அடுத்தது பாருங்கள், எந்த டிஸ்கிரிமினேஷனும் வேணாம், எங்களுக்கு நாங்கள் ஒற்றுமையாக இருந்துக்கிறோம், எதுவுமே நாங்கள் பிரித்து பார்க்க மாட்டோம், எல்லாருமே ஈக்குவல் அப்படின்றதுக்காக ஃப்ரெஞ்சில் ஒரு மினிஸ்டர் இருப்பாங்கள்ல, ஃப்ரெஞ்சில் அந்த ஸ்பீக்கிங் அவங்க மக்களுக்கு ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க, டச்சு அவங்களுக்கு ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க. 2 பேருமே ஈக்குவல் தான், 2 பேருமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை ஈக்குவல் தான்
அதான் கண்ட்ரியில் வந்து ஈக்குவல் தான், யாரும் உயர்ந்தவங்க இல்லை யாரும் தாழ்ந்தவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது ஸ்பெஷல் லாஸ் ரிக்வயர்ட் டு சப்போர்ட் ஃப்ரம் போத் த குரூப், நோ ஒன் இஸ் ரிச் நோ ஒன் இஸ் புவர் ஆல் ஆர் ஈக்குவல். அப்புறம் மக்கள் நலனுக்காக புதுசாக ஒரு லாலாம் கொண்டு வராங்க. அந்த லா வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவல் தான், யாரும் பணக்காரன் இல்லை யாரும் ஏழை இல்லை எல்லாரும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒன் குரூப் cannot டேக் டெசிஷன், அவங்க வந்து ஒரு குரூப் மட்டும் அவனுங்களே முடிவு பண்ணி அவங்களே டெசிஷன் எடுக்க முடியாது, எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் கலந்து எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி தான் ஒரு குரூப்புக்கு ஒரு பிளானுக்கு ஒரு டெசிஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மெனி பவர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேவ் பின் கிவன் டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் 2 regions ஆஃப் த கண்ட்ரி. இப்போது இதுதாங்க உண்மையான முக்கியமான பாயிண்ட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற பவரை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் 2 ரீஜனுக்கும், டச் ரீஜனுக்கும் ஃப்ரெஞ்ச் ரீஜனுக்கும் 2 பேத்துக்குமே ஷேர் பண்ணி பகிர்ந்து கொடுக்குறாங்க. இதனால தான் நாடு நல்லா இருக்குது, எங்களுக்கு ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்தது பிரேசில் ஆல்சோ ஹாவ் ஈக்குவல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இன் போத் குரூப்ஸ். இப்போது அவங்க கேபிட்டல் லெவலில் அவங்க கேபிட்டலில் 2 ரெப்ரசன்டேட்டிவ் 2 லீடர் இருப்பாங்க, அவங்களும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது there is a third kind of government. This is a community government which was selected by people belonging to one language community, Dutch, French, German speaking. சரிங்களா? அப்புறம் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே இருக்குது, அது இல்லாமல் கம்யூனிட்டி கவர்மெண்ட்னு ஒன்று புதுசாக உருவாக்குறாங்க. அது வந்து மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுது அப்படின்றாங்க. அது எதுக்காகனா கல்ச்சரல், எஜுகேஷன், லாங்குவேஜ் அதில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு அது அவங்க புதுசாக ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்குனாங்க. இதுவும் மக்களோட நலனுக்காக தான். சரிங்களா? இப்போது இத்தனை இது பார்த்தோம்ல. பை தீஸ் வேஸ் வி கேம் டு நோ பெல்ஜியம் ஷேர்டு தேர் பவர் ஈக்குவலி, ஸோ தே ஆர் யுனைடெட். இப்போது பெல்ஜியம் வந்து அவங்களோட பவரை அழகாக ஷேர் பண்ணதுனால அவங்க வந்து ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. சரிங்களா? இப்போ இதுவே அவனுங்க அடிச்சுக்கிட்டானுன்னு வச்சுங்களேன், இப்போ நான் தான்டா பெரியவன், நீ என்ன கீழே தான்டா, டச்சும் ஃப்ரெஞ்சும் அடிச்சுக்கிட்டான்னா இது மாதிரி இருக்குமா? நடந்திருக்கவே நடக்காது. இந்த நாடே சிவில் வாரில் முடிஞ்சிருக்கும். சிவில் வார்னா என்ன? ஒரு நாட்டுக்குள்ளே போர் நடக்கும், அவங்க ஒரு நாட்டுக்குள்ளே அவனுங்களே அடிச்சுக்கிறது தான் சிவில் வார். ஒரு சிவில் வார் நடந்து அவங்களாம் அடிச்சுக்கிட்டு செத்துட்டு இருப்பானுங்க. ஆனால் இவனுங்க அழகாக புரிஞ்சுக்கிட்டு பவர் ஷேரிங்னா என்னென்னு புரிஞ்சுட்டு அவங்களோட பவர்லாம் பகிர்ந்துக்கிட்டு அழகாக ஒற்றுமையாக வாழ்ந்துருக்காங்க. சரிங்களா? இதுதான் பெல்ஜியம். சரிங்களா? பெல்ஜியத்தோட இது இப்போ பெல்ஜியம்னா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தது பவர் ஷேரிங்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம ஸ்ரீலங்காவை பற்றி பார்ப்போம். ஸ்ரீலங்காவில் பவர் ஷேரிங் எப்படி இருந்தது அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? அது வரையும் பாய் பாய், நான் போயிட்டு வரேன். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போயிட்டு வரேன். பாய்.